ஸ்ரீ குருபியோ நமக. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்கழி மாதத்தின் சிறப்பு பற்றி காஞ்சி மகாபெரிவா சொன்னதை பற்றி தான். மிருகசீரிடம் என்ற ஒரு நட்சத்திரம் உள்ளது. இதற்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரைக்கு ஆருத்ரா எனவும் பெயர் உண்டு. ஆருத்ரா என்றால் நனைந்து என்று ஒரு பொருள். மிருகசிரீஷத்திற்கும் திருவாதிரைக்கும் இடையில் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதத்தில் வருகிறார். இதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தை சமஸ்கிருதத்தில் மார்கசீர்ஷம் என அழைக்கும் வழக்கம் உண்டு. மேலும் இதனை மார்கசீர்ஷி எனவும் கூறுவர். இம்மாதத்தில் திருவாதிரை அன்று பௌர்ணமி சந்திரன் வரும்போது பனியுடன் கூடிய மதியின் கிரணங்களால் பூமி குளிர்கிறது. இம்மாதமான மார்கழியில்தான் மேகங்கள் கருவுறுகின்றன. கோடையில் காய்ந்த உலகம் மார்கழியில் தாகமெல்லாம் போக்கிக் கொள்கிறது. மார்கழி மாதத்தில் சிவபெருமான், அம்பாள், திருமால் என்ற 3 ஜோதிகளாய் பிரிந்த பரம்பொருளை வழிபட வேண்டும். மார்கழி அதிகாலையில் இந்த 3 தெய்வங்களுக்கும் பொங்கல் நைவேத்தியம் செய்வது மிக உகந்தது. இதனால் நம் மனம் சுத்தமடையும். கேரள மாநிலத்தில் இளம் பெண்கள் தினமும் காலை 3 மணிக்குள் எழுந்து கையில் குருத்துக்களை வைத்துக்கொண்டு குளிரில் நடுங்கியபடி கூட்டம் கூட்டமாக ஆற்றில் நீராடி கண்ணனின் திரு அவதார பாடல்களை பாடி வருவார்கள். மார்கழி மாதத்திற்கு அக்ரஹாயனீயம் என்றும் நிகண்டு ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது இதுவே வருடத்தின் முதல் மாதம் என பொருள் பெறுகிறது. ஹாயனியம் என்பதன் பொருள் வருடம், அக்ரம் என்பதன் பொருள் முதல். ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரியும் இந்த மார்கழி மாதத்தில்தான் பிறக்கிறது என்பதும் விசேஷமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். தேவர்களுக்கு 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. பகல் பொழுதின் முதல் மாதமே மார்கழி. அதுவே அவர்களுக்கு விடியற்காலை. தை மாதம் அவர்களுக்கு சூரிய உதயம். இதனால்தான் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவர்களுக்கு உரிய மாதமாக சிறப்பு பெறுகிறது. இதன் காரணமாகத்தான் மாசானாம் மார்க சீர்ஷோமி என்று கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகிறார். அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்றும் அதுவே சிறந்த மாதம் என்றும் பொருள் பெறுகிறது. இதனால்தான் தோழியருடன் ஆண்டாள் திருப்பாவை பாடி இந்த மார்கழியில் நோன்பு இருந்தாள். மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை மார்கழியில் பாடப்படுகிறது. திருமணம் கைகூட வேண்டியவர்கள் திருப்பாவை, திருவெம்பாவை கோயில்களில் மார்கழி மாதத்தில் பாடிவர சிறப்பான பலன்களை பெறலாம் எனவும் மகா பெரியவா அருளாசி தந்துள்ளார்கள். மார்கழி மாதத்தின் புனித நாட்கள் திருவாதிரையும் மகாவியதிபாதமும் ஆகும். இந்நாட்களில் சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்று தீர்த்தக்கரைக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை அனுஷ்டிக்கும் போது நமது பித்திருக்கள், அதாவது முன்னோர்களுக்கு விசேஷ திருப்தி ஏற்படுகிறது. மேலும் அகம்பாவ தோஷம் அழிவதுடன் பேராசையால் ஏற்பட்ட தோஷமும் போய்விடுகிறது என்று மகா பெரியவா கூறியுள்ளார்கள். மகா பெரியவா நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அவர் காட்டும் வழியில் நாம் பயணிக்கும் போது நமது எண்ணம் தெளிவாகிறது, இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகுகிறது. நாமும் மார்கழியை கொண்டாடுவோம். எளிமையாக வாழ்ந்த மகா பெரியவா நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என நமக்கு சொல்லியுள்ள ஒவ்வொரு அருளாசியும் மிகவும் போற்றத்தக்கது. இதை கேட்கும் அனைவருக்கும் மகா பெரியவா அருளாசி கிடைக்க வேண்டுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.